ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 2/10/2025 கருணியா ப்ளஸ் KN 592க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 879 நம்மளுடைய ஏபிசி போர்ட் ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 716, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 280 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துருந்துருக்கோம். இந்த ட்ராவோடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 059லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இந்த 059ல் நம்மளுடைய எக்ஸ் படி பிசி எடுக்கணும். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே 59, இதோட நம்ம மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 71. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான். அதனால் கடன் வாங்கி கழிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு டேரெக்டாகவே நம்ம கழிச்சு போட்டுடலாம். இப்போது 5ல் 7 போயிடுச்சுன்னா 2, இங்கே 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. அப்போ 2 அல்லது 8 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 8. இப்போ இந்த 059க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 829. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அதோட 2 நண்பா. இந்த இடத்துல ஃபுல் போர்டுமே கவராக இருக்குது. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா ஏ போர்டு சேர்த்து நம்மளுக்கு பெய்ஸும் கிடச்சிருக்கு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட பெய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு ஏ அண்டு பி நண்பா. இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங். இப்போ நம்ம 8 to 9க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 8 to 9 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 29. இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் 71. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, இங்கே 9ஓட 1 கூட்டினோம்னா 0. அப்போ 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 8 to 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 0. இப்போ இந்த 8 to 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 280. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி போர்டு நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச் இருக்குது நண்பா. அதோட ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்குது. இந்த கெஸிங்கில் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. இன்றைக்கி கருணியா ப்ளஸ்ங்கிற கம்பெனி வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 280 நம்மளுக்கு இங்கே தேவை வந்து 80. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது, -71. இப்போ இதை கழிச்சிடலாம். 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, 0ல் 1 போயிடுச்சுனாலும் 1. இந்த ட்ரா நம்மளுக்கு 1 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 280க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 1 மட்டும் தான் கிடச்சிருந்துருக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த 1 கிடைக்கும்போது நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து 71ங்கிறது நம்மளோட எக்ஸு. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா 1ஓட நம்ம வந்து 7 சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுவா அதுவான்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம வந்து 1 கிடச்சப்போ வந்து நம்ம 1 வந்து டபுள் 1 ஒரு 1 வந்து 7 ஆக்கிட்டோம். அப்படி 7 ஆக்கினதுனால நம்மளுக்கு இந்த 280க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 716. இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸோடு கிடச்சிருந்துச்சி. 7 அப்படியே ஹிட் ஆயிருந்துச்சு. அதோட ஏ போர்டும் நம்மளுக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபி மறுபடியும் பாஸ். இது நம்ம போன ட்ரா பார்த்தா அதே மெத்தட் தான் நண்பா. இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏபி போர்டு, சி போர்டு, ஏபி போர்டுன்னு வந்துருச்சு. இப்போ 716 சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 16. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது, +71.
இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, இங்கே 6ஓட 1 கூட்டினோம்னா 7. 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 716க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 7. இப்போ இந்த 716க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 879. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 7. மறுபடியும் நம்மளுக்கு இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஏன்னா பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஏ போர்டும் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஏபி. இதுதான் நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச மெத்தட் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஏபி இருக்குது. ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. இந்த சேம் ஃபார்மெட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 879 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. மெத்தடு எல்லாமே நம்ம சிம்பிளாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 879 இதில் நம்மளுக்கு தேவை 79. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது, -71. இப்போ இதை கழிச்சிடலாம். 7ல் 7 போயிடுச்சுன்னா 0. இங்கே 8ல் 1 போயிடுச்சு, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. அப்போ 0 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 8ஆன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பரில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்மெட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. 0 அல்லது 8 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு பெய்ட்ஸு கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 00 88 அதுக்கப்புறமா 8008ன்னு சொல்லிட்டு கொண்டு வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். இல்லை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி வியாழக்கிழமை 2/10/2025 கருணியா ப்ளஸ் கேஎன் 592க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.